சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நம்முடைய திரு நாஞ்சில் கோலப்புரம் இணைந்திருக்கிறார். திரு நாஞ்சில் கோலப்பர், இந்த ஸ்பீச்சை எப்படி பாக்குறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரொம்ப 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 இதை முன்னாடியே செய்திருப்பாரோ, நாங்கெல்லாம் ஆதரப்பட்டோம். நம்ம சோல கூட நிறைய சொல்லியிருக்கோம். அவர் கரூருக்கு முதல்ல போவாருங்கிறது முதல்வர் பதவி ஏற்கும் போது நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கரூர் நிகழ்வு இன்னைக்கு கரூர் நிகழ்வு தமிழ்நாட்டே இன்னைக்கு ஒரு புரட்டி போட்டு சார். எப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு அவரு கரூர்ல பேசின பேச்சு அது இன்னைக்கு அடித்தளமட்ட மக்கள், அதாவது லஞ்ச லாவணியம் நடந்துட்டு இருந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் மக்களால சதிக்கப்பட்டிருந்த இதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டாரு. அவருடைய வாய்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு அடிமட்டத்துல இருக்கிற மக்களை கை தூக்கி விடுற மாதிரி இருக்கு. நீங்க எங்க போனாலும் லஞ்சம் கேட்கறாங்கன்னா, எங்க அண்ணா ஆட்சி, உங்க பிள்ளைகள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க, லஞ்சத்தை கொடுக்காதீங்க. இது பார்க்கும்போது ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னுடைய சொந்தக்காரங்க யாராவது அரசு கேட்டாலும் பண்ணக்கூடாதுன்னு பத்திரிகையில விளம்பரம் பண்ணினார். அது போல இன்னைக்கு தன்னுடைய கரூர்ல, அதாவது அவருக்கு எவ்வளவு துக்கங்கள் இருந்தது, அந்த மேடை ஏறும்போது அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 41 பேருடைய உயிரிழப்ப அவர் நெஞ்சில வச்சுக்கிட்டு தான் மக்களை சந்திக்கிறாரு. நீங்க அதை பார்க்கும்போது அந்த வைப்ரேஷனை பார்க்கணும். இப்ப நம்ம அண்ணன் பிரகாஷ் அண்ணன் சொல்லிட்டு போன மாதிரி அவரு இதை பண்ணல அதை பண்ணல, இந்த குறைகளை சொல்லிக்கிட்டு காலம் தள்ளாதீங்க. அதாவது இந்த குறைகளை எல்லாம் கலஞ்சுக்கிட்டு அவர் ஒரு நிறைய கொடுக்கணும், மக்கள் மத்தியில ஒரு மக்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கணும், சண்டை போட்டுட்டே இருக்கணும், இல்ல நான் வம்பெழுத்துக்கிட்டே இருக்கணும், குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்ங்கிறதெல்லாம் தள்ளி விடுறாரு. இன்னைக்கு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது, மக்களை பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த பாதுகாப்புகளை கரூர்ல அவருக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்புகளும், சார் இவர் மேல தப்பு இருந்தா இன்னைக்கு கரூர்ல இவரை ஏற்று மக்கள் நிற்பாங்க சார், இங்க வராதேன்பாங்க. அப்ப இவர் குற்றவாளி இல்லைங்கிறது கரூர் மக்களே இன்னைக்கு தீர்மானமா சொல்றாங்க. இதை விட வேற என்ன சார் தீர்ப்பு வேணும்? இதை என்ன அவர் என்ன பகிரங்கமா சொல்லணும் வேற? இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது கூட கேட்டோம், அவர் வாஷிங் மிஷின். சார் நான் என்ன கேட்கிறேன், வாஷிங் மிஷின், அந்த வாஷிங் மிஷின் 5 வருஷம் என்ன சார் பண்ணாங்க திமுக? இல்ல சார், அவங்க தான் வெண்டிங் மிஷின் ஆச்சு. நீங்க வாஷிங் மிஷின் இல்லன்னா கரைபடியாதவங்கள தானே உள்ள சேர்த்துப்பீங்க சார். கரைபடியாம சார் இந்த வழக்கு போட்டது யாரு சார்? திமுக தானே சார். இவங்க பேர்ல வழக்கு போட்டது சார். ஒருத்தர் மேல டிவிஎஸ்சி சார், ஒருத்தர் மேல சிபிஐ சார். சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரான இருக்கணும். இல்ல சார், இந்த வழக்கெல்லாம் கொண்டு வந்தது யாரு? திமுக தானே சார். அவங்க ஆட்சியில கேட்டிருக்கலாமா சார்? அவங்க 5 வருஷத்துல நீங்க ஊழல் பட்டியலை வெளியிட்டு கவர்னர்கிட்ட போட்டு தனி ஒரு அமைப்பு அமைச்சு நாங்க இந்த ஊழல் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். ஆனா ஸ்டாலின் இல்ல சார், இப்ப இவங்களை நீங்களும் தானே சார் சேர்ந்து ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. இன்னைக்கு விஜயபாஸ்கர பர்வேஸ் பேசலையா? மதிவாணன் அவரை பேசலையா? இன்னொரு விஜயபாஸ்கர் பேசலையா? இந்த வழக்கு நடக்க போது இந்த வழக்குல ஊழல் சக்தி என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க. புரட்சி தலைவி அம்மா பேர்ல எவ்வளவு வழக்கு போட்டாங்க, அத்தனை வழக்கிலுமே அம்மா வெற்றி பெற்று வரலையா? அம்மா திமுக ஆட்சியில வெற்றி பெற்று வரலையா? கடைசியா கர்நாடகால கொண்டு போய் கூட போட்டாங்களே, ஒரு வழக்கு தானே பிரச்சனை ஆச்சு. மிச்சம் எத்தனை வழக்குகளை நீங்க பாருங்க, அத்தனை வழக்கிலையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டு வரலையா? அது போல இவங்க வருவாங்க, தன்னை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிப்பாங்க சார். அதுக்கு தாவேக அரசு துணை போகாதுங்கிறதையும் தெளிவா தீர்மானமா தெரியுது இல்ல? இல்ல சார், அத சிஎம் இன்னைக்கு ஸ்பீச்ல கொடுத்துருக்கலாம் தானே? அது எப்படி சார்? அவரு சார் இது தொண்டர்கள் மத்தியில பேசுற ஒரு கட்சியோட லீடர் சார். நீங்க வழக்குகள் இருக்கு. இப்போ இவர் சொன்னாரு, அந்த சிபிஐ வழக்கு இருக்கிற நேரத்துல இவர் தான் குற்றவாளி, விஜயபாஸ்கர் தான் குற்றவாளின்னு ஒரு சிஎம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது போல அவர் முதல்வருக்கு சில ஒரு ரகசிய காப்புகள் இருக்கு, அதை அவர் கட்டுப்படுத்துறாரு. தொண்டர்கள் மத்தியில பேசும்போது கூட அவருடைய சினிமா பாணியிலேயே நகைச்சுவை உணர்வோடையோ அதை ஒரு வக்ரம், அதாவது ஒரு வெறித்தனமாகவும் கூட அடக்கி மக்கள் மத்தியில செலுத்துறாரு சார். வாங்க இடைத்தேர்தலில் சந்திப்போம் எல்லாம் ஒரு வைப்ரேஷன். அதாவது அந்த வைப்ரேஷனை நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். வழக்கம் போலவே அதிமுகவை தூர்ந்து போன சக்தின்னு ஒத்த வரியில விமர்சனத்தோட நிப்பாட்டிட்டாரு. அது எப்படி பாக்குறீங்க? அந்த யுக்தி எப்படி பாக்குறீங்க? அதுக்கு தான் அதுதானே சார் நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப அவர் சொல்றது போல அவர் அதிமுகங்கிறத சொல்ல அச்சப்படுறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியை கண்டல்ல. அது ஒரு புரட்சி தலைவர், ஒரு மகான் உருவாக்கின கட்சி.
அந்த கட்சி இந்த மாதிரி பாழாக்குறாங்க, இவங்க கையில எடுத்து வச்சு செய்யறாங்க. அந்த அதிமுகவை அவர் சொல்லதுக்கு கூட யோசிச்சுதான் தூர்ந்து போன சக்தி சொல்லி அதை வந்து ஒதுக்குறாரு ஒழிய அது புரட்சி தலைவர் மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கையும் அதுல ஒரு கூகுளி போடுறாரு. நீங்க வந்து ஒன்னா இல்ல, திமுகவும் அதிமுக ஒன்னா இல்லைன்னா இடைத்தேர்தலை நிரூபிங்க அப்படிங்கிறார். இப்ப நம்ம பாக்குறோம் அவங்க வந்து பொது வேட்பாளர் நிறுத்துவாங்களா அப்படிங்கறதெல்லாம் யூகமா பாக்குறோம். ஏற்கனவே முன்னாடி கூட பேசியிருந்தாங்க, பின்னாடி அவங்க ஒண்ணு சேருவாங்க, உள்ளாட்சி தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ ஒன்னா நிப்பாங்க அப்படின்னு. சோ அந்த யூகத்தை உடைக்கிறதுக்காக நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, ஒன்னா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சேலஞ்ச் பண்றாரா? ஆமா சார், அவங்க அன்னைக்கு ராத்திரியே வந்து 1 மணி நேரம் கூட விஜய் வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் பேசினாங்கிறது பரபரப்பான செய்திகள் வெளியில வந்துட்டு இருந்தது இல்ல சார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் திருமாவளவன் முதல்வராகவும் இப்படி திட்டங்கள் எல்லாம் தீட்டும் போது அப்பவுமே திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சிருச்சு. வருகிற இடைத்தேர்தல்ல திமுக ஆட்கள் விடுவாங்க சார், அத பின்னாடி இருந்து அதிமுக ஆள் விட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட இப்ப நாங்க சொல்லக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கும் எடப்பாடி திமுக யாரையும் விடாது. வேணா எப்படி விடுவாங்க? கரூர்ல இதே விஜயபாஸ்கர் நிக்கிறாருங்களா, இவரை ஏற்றி நிக்க விடுவாங்களா? இல்ல புதுக்கோட்டையில நம்ம ஒரு விஜயபாஸ்கர் பழைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை ஏற்று கேண்டிடேட் விடுறதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா? இன்னும் CV சண்முகம் போன்றவர்கள் இன்னும் வருகிற வாரத்துல போறதாட்டு தகவல்கள் வருது. போறாரா? இப்போ ஆமா, இப்ப எனக்கே தெரிஞ்சு நிறைய ஒன்றிய செயலாளர்கள் என்கிட்ட பேசினாங்க. அவரு கூப்பிட்டு அழைச்சு பேசி இருக்கிறாரு, CV சண்முகம் போறதுக்குள்ள முடிவு எடுத்துட்டாருங்கிறது முடிவு எடுத்துட்டாங்க. அடுத்த ராஜினாமா அவர்தானா? அவர்தான் ராஜினாமா பண்ண போறான்னு சொல்லி இங்கே சென்னையிலேயே வந்து நிறைய ஒன்றிய செயலாளர்கள், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு பனையூர் போறாங்களான்னு தெரியாது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.